1 கப் கேரட், 1 கப் பீன்ஸை வந்துட்டு ரஃபாக கட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையும் வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உடஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 4 பல் பூண்டை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். கலந்து வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, நான் வந்துட்டு கடையில் விற்கும்ல அந்த சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்து கலந்து 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாம் சேர்த்து ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். கடைசியாக 1/4 கப் அளவுக்கு திருகுன தேங்காய் சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி. ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு உடஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்குனது, ஒரு 5-6 முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயிலே சேர்த்து ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் வரைக்கும் கலந்துட்டு உடனே வந்துட்டு 2 கப் அளவுக்கு திருவுண தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வதக்கலாம். ஜஸ்ட் இந்த தேங்காயோட இந்த ஈரப்பதமும் பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் 5லேருந்து 6 கப் வரைக்கும் வடித்த சாதத்தை சேர்த்துக்கிறேன். வறுத்த சாதத்தை வந்துட்டு சூடாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் ஆற வச்சு சேர்க்கணும். இந்த தேங்காய்க்கு எனக்கு 5-6 கப்பு சாதம் தேவைப்பட்டுச்சு, வடித்த சாதம். சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் இந்த சாதம் வந்து நல்லா சாஃப்டாக வந்துடும் உங்களுக்கு. அந்த மாதிரி வரும்போது அடுப்புலேருந்து எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் சாதம் ரெடி. ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் தேங்காய் சாதம், கேரட், பீன்ஸ் பொரியல் ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.